Hello friends, Namaste. Welcome to JJ Hindi Smarts class. இப்போ coming 24th நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாம்ல மத்தியமாவோட தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஃபுல் ரிவைஸ் பண்ண போறோம். இப்போ படிக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இதை ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மத்தியமால ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா கிஸ்கி ஏக் பத்யாஷ் கே பாபர்த் ஹிந்தி மே லிக்கியே இஆர்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 போயம்ல இருந்து ஒவ்வொரு இஆர்சி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போயம் பாத்தீங்கன்னா சங்கதி கா ஃபல்ல இருந்து பண்டித் கி சங்கதி கர்னே கே தூர் மூர்க்கதா ஹோ ஜாத்தி அந்த கொஸ்டின். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக் பூந்த்ல இருந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திரதனுஷ் லால் நாரங்கி லால் ஹரா பீலா. இப்ப இந்த 3 இஆர்சி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஏதோ ஒண்ணு. இப்ப தேர்ட் இஆர்சி பாத்தீங்கன்னா இந்திரதனுஷ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த 3 இஆர்சியும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு ஏசி நமக்கு கண்டிப்பா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10. இப்ப நமக்கு செகண்ட் ரோமன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப இந்த போயம்ல இருந்து கொஸ்டின் ஆன்சர் 10 கொஸ்டின் ஆன்சர் 8 கேட்டிருக்காங்க. நீங்க எனி 5 எழுதணும். ரோமன் நம்பர் 2. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சங்கதிகா ஃபல்ல இருந்து சங்கதிக்கே किसकी संगति में किट पतंग चल जाते. सेकंड வந்து लगती कोयला कैसे हो जाते. थर्ड क्वेश्चन பாத்தீங்கன்னா एक बूंद बूंद कैसे मोती बन जाती. फोर्थ लेसन வந்து तारे आकाश में कैसे लटक रहे. அப்புறம் इंद्रधनुष में कितने लोगों के सभी है. அப்புறம் होनकार बालक इंद्रधनुष में कितने लोगों के सभी है. सिक्स्थ वन பாத்தீங்கன்னா होनकार बालक के पाठ सीखने के कैसे जाते हैं. सेवंथ वन रागिमन प्रेम की तुलना किसी से करते हैं. அப்புறம் 8th ஒன் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலும் பிருந்துகா தோஹைல இருந்து தான் லாஸ்ட் 2 கொஸ்டின். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போயம்ல இருக்கிற 5 கொஸ்டின் எழுதினா போதும். ஈச் ஒன் 2 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போயமோட எஸ்ஏன்னு எடுத்துட்டீங்கன்னா 3 எஸ்ஏ படிச்சுக்கோங்க. இந்திரதனுஷ், ஹோனகார், சங்கதி கா ஃபல், இந்த 3 எஸ்ஏ வரும். ஒரு எஸ்ஏக்கு 14 மார்க்ஸ் தேர்ட் ரோமன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரோமன்ல வந்து மெமரி போயம். மெமரி போயம்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 போயம் இல்லைன்னா 3 தோகை படிச்சுக்கோங்க. ஒரு 2 தோகை எழுதணும். நீங்க 2 தோகை எழுதுனா 5 மார்க். ஒரு தோகைக்கு 2.5 மார்க் கொடுக்குறாங்க. இதுல இருக்கிற இந்த தோகையை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5th ரோமன் பாத்தீங்கன்னா 5 எழுதணும். அர்த்து ஹிந்தியில தான் எழுதணும். இது பாத்தீங்கன்னா ஸ்வீகர் கர்னா அஜீவன் இதெல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல வந்து 10 இருக்கு. எனி 5 எழுதணும். இதுல இருக்கிற 10 நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 6th ரோமன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ் விலோம் கா சப்தும் அதே மாதிரி 10 எனி 5 எழுதுனா போதும். இது லெசனே எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். அப்புறம் ஜோடே பனாயில மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து 5 வாக்கியம் கே பிரயோக் கீஜியே. இங்க இருக்கிற வேர்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். பாருங்க, இதுல எது ஈஸியோ உங்களுக்கு. பகுபாஷி எழுதலாம், கர்மாச்சாரி எழுதலாம். எனி 5 எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க இத உங்க புக் பேக்ல இருக்கும். ஃப்ரேம் த சென்டென்ஸ் இதை படிச்சிருங்க. 8th ரோமன்ல உங்களுக்கு 10 மார்க்ஸ். ஒரு ஃப்ரேம் த சென்டென்ஸ்க்கு 2 மார்க்ஸ். இதுல இருக்கிறது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ரோமன் நம்பர் 8ல நமக்கு டோட்டலா 10 கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஃப்ரேம் த சென்டென்ஸ்க்கு 10 கொடுத்துருக்காங்க. இதுல எது உங்களுக்கு தெரியுமோ எனி 5 எழுதிக்கலாம். 9th ரோமன் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. கீழே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த பேராகிராஃபை படிச்சு இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இது வந்து 6 மார்க். இது எது வேணா வரும். இதுல இருக்கிறதா வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கு வேண்டி தான் இந்த கொஸ்டின் தரேன். படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 12. ரோமன் நம்பர் 12ல பாத்தீங்கன்னா வர்க் கொஸ்டின்ல இருந்து வருது. வர்க் கிசிசே கதே கிராமர் கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயத் லிக்த் பாஷாக்கா மூல் ஆதார். இது 2 ஸ்வரம் வெஞ்சன்ஸ். இது புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி எப்பவும் கேட்குற 8 கொஸ்டின் தான். இதுல 5 கொஸ்டின் எழுதணும். 10 மார்க்ஸ். இதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபினிஷ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10ல எனி 8ல எனி 5 படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்க கைடு வச்சிருந்தீங்கன்னா அதுல பேக் சைட்ல இருக்கும் மாடல்ல. நீங்க இதை பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபினிஷ்டு. இதுல இருக்கிறத கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆக முடியும். ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பேப்பர் பார்ப்போம். மத்தியமாவோடது
இப்போ இந்த 8 கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து மத்தியமாவோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் பேப்பர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்து ரிவைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.